போய் ஐயாவை இப்படி சொல்லமாண்ணா ரொம்ப வருத்தமா இருக்குண்ணா. அப்புறம் 2 ஆண்டுகளாக 2 ஆண்டுகளாக மருத்துவர் ஐயா அவர்களை தைலாபுரத்தை விட்டு வெளிவரக்கூடாது அப்படின்னு ஒரு அழுத்தத்தை கொடுத்து பண்றது. என்கிட்ட ஒரு பத்திரிகையாளர் கேட்டாரு, உங்க ஐயாவை கருணை கொலை செய்யலாடா பாவிங்களான்னு என்ன கேட்டார். மருத்துவர் ஐயாவுடைய நெருக்கமான நண்பர், கருணை கொலை பண்றீங்களாடா பாவிங்களா, தைலாபுரத்திலே பூட்டி வச்சு அவரை தமிழ்நாடு முழுக்க சுத்தி 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 வந்த மாமனிதர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆங்கில பத்திரிகையில மூத்த பத்திரிகையாளர். இன்றைக்கு அவர் ஓய்வு பெற்ற பிறகு அமெரிக்காவில் இருக்கிறார். யாருன்னு தெரியும், குமரேசன் தெரியும். உங்க சேலத்தில் இருந்த பத்திரிகையாளர் தான். நம்ம நாங்களாம் அண்ணன் நினைக்கிற ஒரு பெரிய பத்திரிகையில இருந்தவர். இன்னைக்கும் ஹானர் வரையுமா பண்ணிட்டு இருக்காரு. இப்ப அமெரிக்காவில் தான் இருக்காரு. ஆமா, அமெரிக்காவில் தான் இருக்காரு. அவர் சொன்னார் என்கிட்ட, எடா பாவிகளா, என்ன ரொம்ப உரிமையா பேசுவார். தம்பியும் பாரு, அருளும் பாரு, எப்படின்னா தலைவராக பாரு திட்டுவாரு. அவர் சொல்றாரு, உங்க ஐயாவை 2 வருஷமா தைலாபுரத்தை பூட்டி வச்சு கருணை கொலை பண்றீங்களாடா பாவிங்களா. யார் சொன்னது? ஐயாவுடைய நண்பர், ஒரு மூத்த பத்திரிகையாளர். நான் பேர் சொல்ல விரும்பல. அப்புறம் ஐயாவை 5 ஆண்டுகளாக ஐயா குழந்தையாக மாறிவிட்டார், ஐயா ஐயாவாக இல்லை என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள். என்னால பேச முடியலைங்க. என்னன்னா அவ்வளவு மன வருத்தமா இருக்கு. செய்திகள் சொல்றதில்ல. ஐயா ஐயாவாக இல்லை, அவர் குழந்தையா மாறிட்டாரு அப்படின்னு சொல்றாருல்ல. என்ன சொன்னாரு? நான் கேட்கிறேன், அந்த குழந்தை தான் உங்களை 3 வருஷத்துக்கு முன்னாடி தலைவராக நியமிச்சது. அப்ப 3 ஆண்டுகளுக்கு முன்பு தலைவராக உங்களை ஐயா மருத்துவர் ஐயா அவர்கள் நியமிக்கும் பொழுதும் அவர் குழந்தை தானே? நான் கேட்கிறேன், அவர் குழந்தை தானே? குழந்தையின் அறிவிப்பு எப்படி செல்லும்? இப்ப இன்னொன்னு சொல்றாங்க, என் மேல அன்பு இல்லைன்னு சொல்றாங்க ஐயாவுக்கு. ஐயா இவர் சின்ன 1968 பிறக்கிறாரு. 10 வருஷம் கழிச்சு 1975 ஒரு 7 வருஷம் கழிச்சு திண்டிவனத்தில் காமாட்சி தெருவில் ஐயாவோட வீடு கட்டுறாரு. அந்த வீட்டுக்கு பேர் என்ன தெரியுங்களா? சின்னையாவுக்கு 7 வயசு. அந்த இல்லத்துக்கு பேர்